வணக்கம்மா. செம்பருத்தி செடியெல்லாம் நல்லா கவாத்து பண்ணி குண்டு மல்லிலாம் கவாத்து பண்ணி வச்சுருக்கேம்மா. கவாத்து பண்ண இலையெல்லாம் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இது மீன் அமிலம் நானே வீட்டில் தயாரிச்சதுமா. பாருங்கள், நானே தயாரிச்சது அப்படியே சுரக்குது பாருங்கம்மா. சாய்ச்ச உடனே இது 1 மாதத்துக்கு மேலே டிசம்பர் 25 போட்டேன். இப்போ 5:30 மேலே நேரம் மாலையில். இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும்னா வேருங்களுக்கு இலைங்களுக்கு மீன் அமிலம் ரொம்ப பெஸ்ட்டுமா. இப்போ இது 50 லிட்டர் தண்ணியில் கலக்க போகிறேன். மீன் அமிலம் ஊற்றி கலந்துட்டேன். எப்படி இருக்காங்க பாருங்கள். வெள்ளை கலர்லாம் மாறிட்டாங்களா? இப்படி தாம்மா இருக்கும் மீன் அமிலம். தண்ணி கொஞ்சம் வெளுப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அமிலம் ஊற்றுறேன். சாய்க்கிறேன் பாருங்கள். ஓகேம்மா, சாய்ச்சாச்சு. இதை நல்லா கிளறணுமா. நல்லா கிளறேன் பாருங்கள். தண்ணி எப்படி கலராக இருக்குது பாருங்கள். இப்படி தாம்மா இருக்கணும் இந்த மீன் அமிலம். பாருங்கள், இதை மரத்துக்கு 2, ரோஜாவுக்கு 1. நம்ம கவாத்து பண்ண குண்டு மல்லி மேலே அந்த ஸ்டிம்மில் படுற மாதிரியே ஊற்றணும். இது அவ்வளோ செடிக்கு ஊட்டச்சத்துமா. இதை கடையில் வாங்காத, நானே தயாரித்தது. எப்படி இருக்குது பாருங்கள். காட்டு மீன் அமிலம் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். எல்லாமே இதெல்லாம் கவாத்து பண்ண செடிமா. இப்போ இதை ஏற்கனவே பெட்டை இந்த காம்பில் ஊற்றிட்டு இதாக பாருங்கள் எந்த அளவுக்கு வராங்க பாருங்கள். முந்தா நாள் தான் ஊற்றினேன். காம்பில் பாருங்கள், இந்த மீன் அமிலத்தில் அவ்வளோ சத்துமா. இங்கே பாருங்கள், இலையெல்லாம் கிள்ளிட்டு போனேன். இப்படி வந்திருக்கு பாரு, இப்படி துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே மீன் அமிலம் தான் காரணம். இது காக்கட்டான் செடிமா. முத்திய இலை கிள்ளனது. இது குண்டு மல்லி, ராமர் பாதம். இது எல்லாமே ராமர் பாதம்மா. கவாத்து பண்ண செடிகள். இப்போ மீன் அமிலம் இந்த இரவு பூரா அவங்க இது உறவு செய்வாங்க. இது விருவாச்சி மல்லிமா. கவாத்து பண்ணி எவ்வளோ பசுமையாக வராங்க பாருங்கள். ஜாதி மல்லி விதை போட்டுருக்கு. அப்படி ஊற்று, அந்த பக்கம் ஊற்று. விதை போட்டுருக்கு. ஓகேடா. இதில் ரவை தெளிடா, விதை போட்டு இந்த நான் ஊற்றுறேங்கண்டா. இது வந்துமா தக்காளி விதை. நம்ம வீட்டு தக்காளி விதை, நம்ம வீட்டில் காய்ச்ச மிளகா விதை. அவங்க 2 பேருக்கும் மீன் அமிலம் ஊற்றிட்டேன். நாளைக்கு நல்லா இருப்பாங்க. ஒரு நிமிஷம். இது நம்ம வீட்டு கத்திரி விதை தான்மா. கத்திரி துளிர் வராங்க பாருங்கள்.